ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜெரிஸ் கிச்சனில் ரம்லான் அன்னைக்கு மார்னிங் என்ன செய்கிறோன்றது தான் ஒரு சின்ன விலாகாக நம்ம பார்க்க போகிறோம். காலையில் 5:30க்கெலாம் எந்திரிச்சாச்சு. 5:30க்கெலாம் எந்திரிச்சிட்டு வந்து ஒரு ஃபஜர் தொழுதுட்டு வந்துட்டோம். காலையில் நாங்கள் எப்பயும் ஃபஜர் தொழுவோம். தொழுது முடிச்சுட்டு வந்து அடுப்பு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப அழுக்காக இருந்தது, அதனால் அதெல்லாம் சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு நாங்கள் எப்பயுமே சுடு தண்ணி குடிப்போம். அதனால் ஒரு அடுப்பில் சுடு தண்ணி போட்டாச்சு. இன்னொரு அடுப்பில் பால் எடுத்து காய்ச்சியாச்சு. சீக்கிரமாக போனால் தான் சிக்கன் கடையெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்கும். அதனால் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதையும் நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருந்துச்சு, அதனால் அடுப்பு மேடையெல்லாம் கழுவியாச்சு. இது கடையில் நம்ம தக்காளி ஜாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தக்காளியை அப்படியே ஒரு 1 kg கிட்ட தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன். அம்மா வீட்டில் பாயசம் செய்கிறாங்க, அதனால் நம்ம இன்றைக்கி தக்காளி ஜாம் செய்யலாம், ஸ்வீட் செய்யணுமேன்னு சொல்லி தக்காளி ஜாம் ரெடி பண்ணியிருந்தோம். ஒரு கடாயில் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டோன்னே தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியெல்லாம் இதில் சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். தக்காளி அது பாட்டுக்கு நல்லா வெந்து குலைவாகிற முடிக்கும் அது ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இதுக்கு அதுக்கிட்ட நம்ம குருமா ரெடி பண்ணிடலாம். ஏன்னா 8:30க்கெலாம் தொழுகை பயான் ஆரம்பிச்சிருவாங்க. நான் 9 o'clock தொழுகை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால் டக்குன்னு நம்ம குருமா தாளிச்சிடலான்னு சொல்லிவிட்டு நல்லா பட்டைகிராம் ஏலக்காய்லாம் போட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தனியாக தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் காலையில் எப்பயும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்போம். அதனால் இது கடையில் அதை தாளித்து விட்டதுலேயே நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி பண்ணி அதில் தம்பி வந்து தேன் கலந்தால் தான் குடிப்பான். அதனால் அவனுக்கு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து கொடுத்தாச்சு. நான் அப்படியே குடிச்சிடுவேன். இதுக்கப்புறம் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. தம்பி கொஞ்சம் நைட்டு லேட்டாக தூங்கினான் மருதாணிலாம் வச்சுட்டு. அதனால் அவனை போய் ஒரு 6:30 போல் நல்லா எழுப்பி விட்டாச்சு. எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு தக்காளி நல்லா வெந்து குழைஞ்சி வந்துருச்சு. இதுக்கடையில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இனிப்பே ஆட் பண்ணணும். பேரிச்சம்பழம் ஒரு 10 பேரிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இங்கிட்ட கறியும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். சோம்பெல்லாம் போட்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றி குருமா ரெடி பண்ணியாச்சு. இப்போ தக்காளி ஜாமுக்கு நம்ம முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்தும் போடலாம், இல்லை அப்படியே போட்டுடலாம். இப்போ தம்பி குளித்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டான். தம்பிக்கு ஒரு சின்னதாக கிஃப்ட் கொடுத்துருந்தேன் அவன் பர்த்டேக்கு. அதனால் அந்த புதுசாக வாங்கியிருந்தனால அதை அவன் குளிச்சுட்டு ரிங்கையும் செயினையும் போட்டுட்டு நாங்கள் நறுமணம் பூசிட்டு தான் தொழுகை கிளம்புவோம். அதனால் அத்தர் இருந்துச்சு, அத்தர் எடுத்து போட்டுக்கிட்டோம். சென்ட்டு பூச மாட்டோம். இப்போ டைம் ஆயிடுச்சு, நம்ம திடலுக்கு கிளம்பி போயிட்டுருக்குறோம். திடல் பக்கத்தில் வந்துட்டோம். சில பேர் நடந்து போகிறவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. பக்கத்தில் வந்தாச்சு. ஹஜ்ரத் பயான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பயான் போயிட்டு நாங்கள் போகும்போது 9 o'clock தொழுகை, 8:30க்கெலாம் பயான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பயான் முடிச்ச கையோடு முறை ஷஃபுகளை சரி செய்து கொள்ளுங்கள். சூரா ஓதி ஷஃபு சரியாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய பர்வர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்பன் ஹலீம் 9 o'clock தொழுகைன்றதை சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹி அஸ்தஈனுஹு வ அஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله والمسلمين اللهم ارزقنا الإسلام والمسلمين. ரம்லான் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அதுலேருந்து நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு கிளம்பி வந்து நம்ம குருமா தக்காளி ஜாம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம். அதோட இட்லி மட்டும் வந்து ஊற்றியாச்சு. சூடாக இட்லி ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம மதியானம் எங்கள் அக்கா வீட்டில் தான் பிரியாணி, அதனால் அங்கே கிளம்பி போயிட்டோம் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.